ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வித் த முகல் 1670 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்ததோட கண்டினியூஷன் தான் அது. அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவாஜிக்கு வந்து ஒரு ஜாகீர் வந்து பெராரில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து திரும்ப எடுத்திருப்பார். ஸோ இதனால் கோவப்படுற சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ட்ரூப்ஸ் எல்லாமே சிவாஜியோட ட்ரூப்ஸ்லாம் மராத்தாஸ் பார்த்திங்கன்னா முகல் சர்வீஸில் வந்து இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறாரு, திரும்ப வந்து கூப்பிட்டுக்கிறாரு. ஹீ ரெக்கார்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபோர்ட்ஸ் ஹீ ஹேட் ceded to the Mughals by the Treaty of Purandar. ஸோ ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் எப்போ நடந்திருக்கும்? 11 ஜூன் 1665 ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்து போட்டிருப்பாங்க. யாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் நடந்த ட்ரீட்டி தான் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சிவாஜி வந்து நான் வந்து கைப்பற்றின கோட்டைகள் எல்லாமே வந்து திருப்பி கொடுத்துட்றேன். அதே மாதிரி முகல் சர்வீஸில் வந்து மன்சப்தாரும் வேலை பார்க்குறேன். நான் வந்து பீஜாப்பூர் அனெக்ஸ் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த ட்ரீட்டி ஆஃப் புரந்தரில் வந்து கொடுத்த கோட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாமே ரெக்கவர் பண்ணிடுறாரு. In 1670, he again sacked Surat, the most important port on the western coast. 1664 பார்த்தீங்கன்னா சூரத்தை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா தான் அவுரங்கசீப் வந்து ஜெய்சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி வந்து சிவாஜி வந்து கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1666 ஆக்ராவுக்கு வந்து போவார். ஆக்ராவுக்கு போகும்போது அவரை வந்து சிறுமைப்படுத்தி சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்து தப்பிச்சு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 1666 அப்புறம் மறுபடியும் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தோக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அது 1664 வந்து சூரட்டை வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். மறுபடியும் 1670 வந்து சூரட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 1672 த மராத்தாஸ் இம்போஸ்ட் சவுத் ஆர் 1/4 ஆஃப் த ரெவென்யூ அஸ் ஆனுவல் ட்ரிபியூட் வந்து சூரட். ஸோ மராத்தாஸ் வந்து எந்த இடத்த வந்து கைப்பற்றியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆனுவல் ட்ரிபியூட் மாதிரி கட்ட சொல்லுவாங்க. அதுதான் வந்து சவுத். ஸோ எவ்வளோ கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா 1/4, அதாவது 25% வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1672 பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் வந்து சவுத் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரத்தில் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் கார்னேஷன் 6 ஜூன் 1674 பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ராஜ்கிராக் கோட்டையில் வந்து அவர் வந்து க்ரௌன் பண்ணிக்கிறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன, அவர் என்ன டைட்டில் அசியூம் பண்ணிக்கிறார் அப்படின்னா சத்ரபதி அப்படின்னா சுப்ரீம் கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ 6 ஜூன் 1674 ராய்கிராக் அப்படின்ற இடத்துல வந்து கார்னேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் டெக்கான் கேம்பெயின்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ தக்கான போர் முயற்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 1676 சிவாஜி பிகேன் ஹிஸ் கேரியர் ஆஃப் கான்குவஸ்ட் இன் த சவுத். ஸோ 1676 தெற்கு பகுதியில் வந்து சிவாஜி வந்து அவரோட வெற்றியை வந்து துவங்குறாரு. ஒரு ட்ரீட்டி போட்டுக்கிறாரு. யார் கூட? ஒரு சீக்ரெட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கூட அப்படின்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கூட. ஸோ இதில் வந்து சிவாஜி என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன் ரிட்டனாக வந்து நான் உங்களுக்கு வந்து சில டெரிட்டரிஸ், சில இடங்கள் வந்து நான் கைமாற கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யார் கூட சீக்ரெட் ட்ரீட்டி போட்டுக்கிறாரு அப்படின்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து செஞ்சி, வெள்ளூர் இதெல்லாமே கேப்சர் பண்ணுறாரு. அதை சுற்றி இருக்க இடத்தையும் வந்து கேப்சர் பண்ணுறாரு. அவருக்கு அப்பாவுக்கு சொந்தமான இடங்களை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அவரோட அப்பா பேர் என்ன? சாஜி போன்ஸ்லே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவரோட ஹாஃப் பிரதர் வெங்கோஜி ஆர் ஈகோஜி, அவரோட ஒன்று விட்ட சகோதரரான வெங்கோஜி ஈகோஜி வந்து தஞ்சாவூர் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்க சொல்கிறாரு. த நாயக்ஸ் ஆஃப் மதுரை ப்ராமிஸ்ட் அ ஹியூஜ் அமௌண்ட் அஸ் ட்ரிபியூட். நாயக்ஸ் ஆஃப் மதுரைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நான் கப்பமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. த கர்நாடிக் கேம்பெயின்ஸ் ஆடட் க்ளோரி அண்ட் ப்ரெஸ்டீஜ் டு சிவாஜி. ஸோ கர்நாடகா போரில் வந்து அவர் பண்ண கேம்பெயின் எல்லாமே வந்து அவருக்கு நிறைய ப்ரெஸ்டீஜ் கொடுத்துருக்கு, க்ளோரி கொடுத்துருக்கு, சிறப்பம்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செஞ்சி த நியூலி கான்கர்ட் பிளேஸ் acted as the second line of defenders for the successor. அதுக்கப்புறம் செஞ்சி பார்த்திங்கன்னா செஞ்சின்ற ஒரு இடத்த வந்து கான்கேர் பண்ணுறாரு. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி பொறுப்பேற்று வராங்க இல்லையா, சக்ஸஸர் எல்லாமே வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த செஞ்சி வந்து 2ஆம் கட்ட பாதுகாப்பாரனாக இருந்துச்சு, செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேஸ் ஆஃப் சிவாஜி பாருங்கள். சிவாஜியோட கடைசி நாட்கள் வந்து மகிழ்ச்சியாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரோட மூத்த மகனான சாம்பாஜி வந்து
அவரை வந்து கைவிட்டுட்டு முகலாய முகாமில் வந்து இணைஞ்சிடுறாரு. மறுபடியும் அதை விட்டுட்டு சாம்பாஜி திரும்பி வர்றாரு இல்லையா, முகலாய கிட்ட இருந்து திரும்பி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவுரங்கசீப் வந்து அவரை சிறைப்பிடிச்சு பன்ஹாலா கோட்டைக்கு வந்து அனுப்பி வச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரென்ட்லெஸ் கேம்பெயின் அஃபெக்டட் சிவாஜி ஹெல்த். ஹி டைட் இன் 1670 at the age of 53. ஸோ கண்டினியூஸாக போகிறனால பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1680 இறந்து போயிட்டார். 1627 to 1680 தான் வந்து சிவாஜியோட பீரியட். 50 at the age of 53 இறந்து போயிடுறாரு. At the time of his death, Shivaji kingdom compromised the western Ghats and the Konkan between Kalyan and Goa. ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க்கில் இருக்க இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிங்டம் ஆஃப் சிவாஜியாக இருந்திருக்கும். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ், கொன்கன் பிட்வீன் கல்யாண் அண்ட் கோவா. ஸோ இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து சிவாஜியோட கிங்டமாக இருக்கும். த ப்ராவின்சஸ் சவுத் இன்க்ளூடட் வெஸ்ட் கர்நாடகா எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் பெலாகம் டு த பேங்க் ஆஃப் துங்கபத்ரா. ஸோ சவுத்தில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கர்நாடகா எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் பெலாகம் டு த பேங்க் ஆஃப் துங்கபத்ரா. வெள்ளூர், செஞ்சி, அதுக்கப்புறம் சில மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட இறந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து செட்டில் ஆகலை. அந்த டைமில் வெள்ளூர், செஞ்சி பற்றிய விஷயத்தில் வந்து தீர்வு காணப்படலை. யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்வு காணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் இயர் சிவாஜி க்ரோன்ட் அட் ராய்கர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 June 1674. In 1676, Shivaji began his career of conquest in the south. A secret treaty was signed with the Sultan of Dash. Shivaji promised him some territories in return for his support. ஸோ யார் கூட சீக்ரெட் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவார்னா சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கூட தான் சீக்ரெட் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுவார். அதுக்கு வந்து சிவாஜி என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்னா, அதுக்கு வந்து கைமாறாக வந்து நான் சில டெரிட்டரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருப்பார். The Dash newly conquered place acted as the second line of defense for a successor. அதாவது சிவாஜியோட சக்ஸஸருக்கு வந்து எந்த இடம் வந்து இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செஞ்சி தான். மராத்தாஸ் ஆஃப்டர் சிவாஜி. ஸோ சிவாஜி இறந்துட்ட பிறகு அவரோட மூத்த மகனான சாம்பாஜி பார்த்திங்கன்னா 1 year கழிச்சு வந்து மராத்தா ஆர்மியை வந்து லீட் பண்ணுறாரு. முகல் டெரிட்டரிக்குள்ளே கேப்சர் பண்ணுறாரு. முகல் டெரிட்டரிக்குள்ளே வந்து படையெடுத்து பஹதூர்பூர் அப்படின்றது பெராரில் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்து கைப்பற்றிருக்காரு, கேப்சர் பண்ணுறாரு. அங்கே இருக்க வெல்த்தையும் வந்து ப்ளண்டர் பண்ணுறாரு. Provoked by this humiliation, Aurangzeb struck a compromise with the Mewar Rajputs and led the army into the Deccan. ஸோ இந்த சிறுமைக்கு இந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டது, சிறுமைப்படுத்ததை பார்த்துட்டு அவுரங்கசீப் வந்து மெவார் ஆஃப் ராஜ்புட் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு டெக்கானில் வந்து ஆர்மியை வந்து லீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஜாப்பூர் அண்ட் கோல்கண்டா வந்து அனெக்ஸ் பண்ணுவார். பீஜாப்பூர் வந்து 1686லையும் கோல்கண்டா வந்து 1687லையும் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பார். அடுத்த டாஸ்க் என்ன அவுரங்கசீப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாம்பாஜி வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்றதான். ஏன்னா வந்து அவுரங்கசீப்போட ரெபலியஸ் பையன்தான் பார்த்திங்கன்னா, அதாவது அவுரங்கசீப்போட பையன்தான் வந்து பிரின்ஸ் அக்பர் டூ. இதை பற்றி நம்ம ஏற்கனவே முகலில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பிரின்ஸ் அக்பர் டூ பார்த்திங்கன்னா அவரோட அப்பாவான அவுரங்கசீப்க்கு எதிராகவே வந்து கலகத்தில் ஈடுபடுவார். இந்த கலகத்தில் ஈடுபட்ட பிரின்ஸ் அக்பர் டூக்கு வந்து சாம்பாஜி வந்து ஆதரவு கொடுத்துருப்பார். ஸோ இதுக்காக அவுரங்கசீப் வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1689 வந்து முகல் ஃபோர்ஸஸ் வந்து சாம்பாஜியை வந்து கேப்சர் பண்ணி அவரை கொன்னுடுறாங்க. சாம்பாஜி இறந்துட்ட பிறகு மராத்தாஸ் வந்து அப்படியே போயிடல. ஸோ மறுபடியும் அடுத்தது வந்து அவரோட யங்கர் பிரதரான ராஜாராம் வந்து ரெனியூ பண்ணுறாரு ஃபைட் ஃப்ரம் த ஃபோர்ட்ரஸஸ் ஆஃப் செஞ்சி இந்த தமிழ் கண்ட்ரி. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா செஞ்சி தமிழ் கண்ட்ரிலேருந்து ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஃபைட் வந்து எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மெனி இயர்ஸ், ரொம்ப நாள் வந்து கண்டினியூ ஆகுது. ராஜாராம் வந்து 1700 இறந்து போயிடுறாரு. ரெசிஸ்டன்ஸ் குட் கண்டினியூட் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் ஹிஸ் விடோ தாராபாய். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃபுக்கு இதை எடுத்து பண்ணுறாங்க. யாரோட லீடர்ஷிப்லனா அவரோட விடோ ஒய்ஃபான தாராபாய். யாருக்கு பிஹாஃபாக இவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ராஜாராமுக்கும் தாராபாய்க்கும் பிறந்த மகன் தான் பார்த்திங்கன்னா சிவாஜி டூ. ஸோ சிவாஜி டூ பார்த்திங்கன்னா இன்ஃபேண்ட் சன்னாக இருப்பார், சின்ன பையனாக இருப்பார். ஸோ அவங்களுக்கு பிஹாஃபாக வந்து இந்த தாராபாய் வந்து செயல்படுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 50,000 ஹார்ஸ்மேன் இன்ஃபேண்ட்ரி வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஹைதராபாத்தை வந்து அந்த கேபிட்டல் சிட்டி வந்து ப்ளண்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினம் தான் மேஜர் ட்ரேட் சென்டராக இருந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த ப்ளண்டர் பண்ணது, இன்வைட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரேட் வந்து ரொம்ப நாள் வந்து தடைப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் அவுரங்கசீப் டெத், ஸோ அவுரங்கசீப் வந்து 1707 இறந்து போயிடுவார். மராத்தா ஸ்டில் ஹேட் மெனி ஃபோர்ட்டிஃபைட் பிளேசஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அவுரங்கசீப் டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சாம்பாஜியோட சன் சாகு வந்து ரிலீஸ் ஆகிடுறாரு ப்ரிசன்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாஜிக்கு அப்புறம் வந்து சாம்பாஜியோட மகன் வந்து வரமாட்டார். அவரோட யங்கர் பிரதர் ராஜாராம் தான் வருவார். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜியோட சன் சாகுவை வந்து அவுரங்கசீப் வந்து சிறையில் அடிச்சிருப்பார். ஸோ அது 1707 வந்து இறந்துட்ட பிறகு அவர் வந்து வெளியில் வராரு சாகு. வந்துட்டு மராத்தா த்ரோனுக்கு வந்து கிளைம் பண்ணுறாரு, எனக்கு வந்து அரியணை வேணும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதுக்கு தாராபாய் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் நடக்குது, சிவில் வார் நடக்குது. இதில் வந்து சாகு வந்து வெற்றி பெற்று த்ரோனை வந்து 1708 வந்து கைப்பற்றியிருப்பார். இதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது யார் அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் ரொம்ப உதவியாக இருந்திருப்பார். சாகுவை வந்து த்ரோனில் வந்து ஏறத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது வந்து பாலாஜி விஸ்வநாத். ஸோ இதுக்கு இவர் உதவியாக இருந்தார் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த கிராட்டிடியூடுக்காக சாகு வந்து பாலாஜி விஸ்வநாத் வந்து பேஷ்வாவை வந்து 1713 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். இந்த கோர்ஸ் டைம் பேஷ்வா பிகம் த ரியல் ரூலர். பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து பேஷ்வா தான் ரியல் ரூலராக இருப்பாங்க, சத்ரபதி வந்து அவங்க ஒரு பேரளவுக்கு ரூலராக தான் இருப்பாங்க. ஸோ சாகு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு சத்தாராக்கு போயிடுறாரு. பேஷ்வா வந்து பூனாவில் வந்து அவங்க ஆட்சியை வந்து தொடங்குறாங்க. ஸோ இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா தாராபாய் வந்து ஒரு பேரலல் ரிவல் கவர்மெண்ட், ஒரு தனி ஆட்சி வந்து கொல்ஹாப்பூர் அப்படின்ற கேபிட்டலாக வச்சு தொடங்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ராஜாபாய் அப்படின்றவங்க, ராஜாராமுக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க, தாராபாய் ராஜாபாய் அப்படின்னு. ஸோ இதில் 2வது மனைவியான ராஜாபாய் அவங்க பையனான சாம்பாஜி டூ பார்த்திங்கன்னா தாராபாய் அவங்க பையனை வந்து இம்ப்ரெசன் சிறையில் அடைச்சிடுறாங்க 1714. அதுக்கப்புறம் சாம்பாஜி டூ வந்து த்ரோன் ஆஃப் கொல்ஹாப்பூரை வந்து எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னதான் வந்து அவர் வந்து த்ரோன் ஆஃப் கொல்ஹாப்பூரை எடுத்துக்கிட்டாலும் சாகுவோட ஓவர்லார்ட்ஷிப், அவரோட மேலாதிக்கத்தை வந்து அவர் ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு. சாகு இறந்துட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சாகு வந்து 1714 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ராமராஜா அப்படின்றவர் வராரு. இவர் வந்து பேஷ்வா கூட ஒரு பேக்ட் வந்து போட்டுக்கிறாரு. அதன்படி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு டைட்டுலர் ஹெட்டாக தான் இருக்கார், ஒரு பேரளவுக்கு தான் அவர் வந்து இருக்கார். தாராபாய் இதனால் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. தாராபாய் ராஜாராம் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. தாராபாய் பார்த்திங்கன்னா 1761 இறந்துடுறாங்க. ராமராஜா வந்து 1777 இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் சாகு டூ யாருன்னா ராமராஜாவோட அடாப்டட் சன் தான், அது நல்லா பார்த்துக்கோங்க. 1808 வரைக்கும் வந்து ரூல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சன்னான பிரதாப் சிங் வந்து த்ரோனுக்கு வந்து நெக்ஸ்ட் வராரு. இவர் வந்து இந்த பிரதாப் சிங் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து சதி திட்டம் தீட்டினதுனால அவரை வந்து பதவியிலேருந்து இறக்கி சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க 1839. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரதாப் சிங் வந்து ஒரு கைதியாகவே வந்து 1847 இறந்து போயிடுறாரு. அவரோட பிரதாப் சிங்கோட யங்கர் பிரதரான சாஜி அப்பா சாஹிப் சாஜி டூ தான் பார்த்திங்கன்னா கிங்கை வந்து பிரிட்டிஷ் வந்து பணியமர்த்துறாங்க 1839. இவர் 1839 ப்ரிசனில் போட்டுடுறாங்க. 1839 பார்த்திங்கன்னா சாஜி அப்பா சாஹிப், இவர் யார், யங்கர் பிரதர் ஆஃப் பிரதாப் சிங், இவர் வந்து த்ரோனுக்கு வந்து த்ரோனில் வந்து இருக்குமாறு போட்டுடுறாங்க. சாஜி டூவும் பார்த்திங்கன்னா 1848 இறந்துடுறாரு, சக்ஸஸரே இல்லாமல். அவருக்கு பின்னால் வரவங்க யாருமே கிடையாது. சாஜி டூ வந்து 1848 இறந்து போய்ட்டாரு. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சாஜி போன்ஸ்லேயும் முதல் மனைவியா சாஜி போன்ஸ்லேக்கும் முதல் மனைவியான ஜீஜாபாய்க்கும் பிறந்த மகன் தான் பார்த்திங்கன்னா சிவாஜி. ஸோ சிவாஜியோட மகன் தான் பார்த்திங்கன்னா சாம்பாஜி. சிவாஜியோட இன்னொரு மகன் தான் பார்த்திங்கன்னா ராஜாராம். சாம்பாஜியோட மகன் வந்து சாகு வந்து சிறையில் இருந்ததுனால சாம்பாஜியோட யங்கர் பிரதரான ராஜாராம் தான் வந்து த்ரோனுக்கு வந்து வராரு. இவருக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவி, தாராபாய், இன்னொன்று பார்த்திங்கன்னா ராஜாபாய். தாராபாயோட மகன் தான் வந்து சிவாஜி டூ, ராஜாபாயோட மகன் வந்து சாம்பாஜி டூ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகுக்கு அப்புறம் வந்து ராமராஜா வராரு. இவங்க 2 பேருமே கொல்ஹாப்பூர் கேபிட்டலாக வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராமராஜா வராரு. ராமராஜாவோட அடாப்டட் சன் தான் வந்து சாகு டூ.
இவர் பார்த்தீங்கன்னா 1808 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பிரதாப் சிங் அப்படின்றவர் வருவார், 1839 வரைக்கும் இருந்திருப்பார். இவர் தான் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து சதி திட்டம் தீட்டினதுக்காக இவர் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதாப் சிங்கோட பிரதரான சாஜி டூ இவர் வந்து 1839 கொண்டு வருவாங்க. 1839 1848 வரைக்கும் இருப்பார். 1848க்கு அப்புறம் இவருக்கு வந்து சக்ஸஸரே இருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாம்பாஜி சக்சீடட் சிவாஜி ஆஃப்டர் சக்சஷன் டசல் வித் காவி கலாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவி கலாஷ் பற்றியும் அனாஜி தத்தோ பற்றியும் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ காவி கலாஷ் வந்து அவரோட டியூட்டராக தான் இருந்திருப்பார். ஸோ காவி கலாஷ் கூட வந்து எந்த வாரிசு உரிமை போரும் கிடையாது. ஸோ அனாஜி தத்தோ ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. அனாஜி தத்தோ வாஸ் அ கேரக்டர் ஆஃப் சாம்பாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தப்பு. அனாஜி தத்தோ தான் பார்த்திங்கன்னா சக்சஷன் டசனில் வந்து ஈடுபட்டிருப்பார் சாம்பாஜி கூட. அவுரங்கசீப் வாஸ் டு பனிஷ் சாம்பாஜி ஃபார் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு ஹிஸ் ரிபிலியஸ் சன் அக்பர் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். அவுரங்கசீப் வந்து சாம்பாஜி வந்து அக்பர் டூக்கு வந்து அடைக்கலம் கொடுத்ததுக்காக பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அடுத்தது இன் 1689 முகல் ஃபோர்ஸஸ் கேப்சர் சாம்பாஜி அண்ட் கில் ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் கரெக்டு தான். எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1 and 2 தான் இன்கரெக்ட். Which of the following statement is are incorrect அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சிவாஜி இஸ் grandson சாஹு ரூல்டு ஃப்ரம் 1708 to 1749. இதுவும் கரெக்டு தான். சாஹுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து பேர் சாஹுனா ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி மீனிங்கு. இந்த பேர் வந்து அவுரங்கசீப் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ எதுக்காகனா அவரோட தாத்தா சிவாஜியோட கேரக்டர் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பேர் வந்து அவுரங்கசீப் வந்து கொடுத்துருப்பாரு. இதை பற்றி நம்ம 7th புக்கில் பார்த்துருந்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாலாஜி விஸ்வநாத் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் சாஹு அண்ட் ஹெல்ப்ட் ஹிம் அசெண்டட் த த்ரோன் இன் 1708. இதுவும் கரெக்டு தான். ஆஸ் அ கெஸ்டர் ஆஃப் ஹிஸ் கிராட்டிடியூட் சாஹு அப்பாயிண்டட் பாலாஜி விஸ்வநாத் ஆஸ் அ பேஷ்வா இன் 1715 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. 1713 தான் பேஷ்வாவை போட்டிருப்பாரு. சாஹு ரிட்டையர்ட் டு சத்தாரா அந்த பேஷ்வா ஸ்டார்டட் டு ரூல் ஃப்ரம் பூனே. ஸோ இதுவும் கரெக்டு தான். எது இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4D தான். அரேஞ்ச் த சக்ஸஸர் ஆஃப் த சிவாஜி க்ரோனாலஜிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிவாஜிக்கு அப்புறம் சாம்பாஜி, ராஜாராம், சாஹு, சாம்பாஜி டூ. ஸோ இந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே 7th புக்லேயே பார்த்துருந்தோம். ஒரு வாட்டி நான் வந்து ரீட் அவுட் பண்ணிடுறேன். சிவாஜி வாஸ் நாட் ஒன்லி அ கிரேட் வாரியர். அவர் வந்து வாரியர் மட்டும் கிடையாது, ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்திருக்காரு. அவரோட கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா 8 மினிஸ்டர் இருந்திருக்காங்க. அந்த மினிஸ்டர்ஸ் பேர் வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கிய பிரதான், பேஷ்வா, பிரைம் மினிஸ்டர் இவங்க என்ன அப்படின்னா கிங் இல்லாதப்ப கிங் ஆப்சண்ட்டாக இருக்கும் போது இவங்க வந்து கிங்காக வந்து செயல்படுவாங்க. ஜென்ரல் வெல்ஃபேர், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் இதெல்லாமே இவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. அடுத்தது அமித்யா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றவங்க செக் அண்ட் கவுண்டர் சைன்ட் ஆல் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான பொது கணக்குகள் ஆராய்ந்து ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து போடுறது வந்து இவங்களோட வேலையாக இருந்துச்சு. அடுத்தது வாக்கியா நவிஸ் ஆர் மந்த்ரி பார்த்திங்கன்னா மெயின்டைன் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த ப்ரொசீடிங்ஸ் இன் த கோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசரோட நடவடிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள், ஆவணங்கள் இதெல்லாமே வந்து ஆவணங்கள் வடிவில் வந்து இவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணங்கள் ரெக்கார்ட்ஸ் மூலமாக வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அரசரோட நடவடிக்கைகள் அதாவது கிங் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற நடவடிக்கைகள், கோர்ட்ஸில் வந்து என்ன ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆவணமாக வந்து ரெக்கார்ட்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்தது சுமந்த் ஆர் தர்பீர் ஆர் ஃபாரின் மினிஸ்ட்ரி was to advise king on all matters of war and peace and to receive ambassador and envoy from the countries அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னருக்கு வந்து போர், அமைதி குறித்து எல்லா விஷயங்களும் வந்து ஆலோசனை வந்து இவங்க அந்த சுமந்தை தான் கொடுத்துருக்காங்க. பிற நாடு தூதர்கள், பிரதிநிதிகளை வரவேற்கிற பொறுப்பு வந்து இந்த சுமந்துக்கு தான் இருந்திருக்கு. அடுத்தது சச்சிவ் ஆர் ஷூ நவீஸ் ஆர் ஹோம் செக்ரட்டரி வாஸ் டு லுக் ஆஃப்டர் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த கிங் வித் த பவர் டு ரிவைஸ் த டிராஃப்ட்ஸ் ஹி ஆல்சோ செக் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த பிரகானாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசரோட அவரோட கடிதங்கள், அதுக்கப்புறம் வந்து அவரோட
இப்போ அவரோட போக்குவரத்தை வந்து கவனிக்கிறது, அவரோட வரைவுகளை வந்து திருத்தம் செய்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம் செக்ரட்டரியோட பணியாக இருந்திருக்கு. அதே மாதிரி பிரகானஸோட அக்கௌண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இவங்க தான் செக் பண்ணியிருக்காங்க. யார் இந்த சச்சிவ் அப்படின்ற ஹோம் செக்ரட்டரி. டிராஃப்ட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறது வந்து இவரோட மெயின் பர்பஸாக இருந்திருக்கு. Pandit Rao or Dhanadhyaksha or Sardar and Muktasib or ecclesiastical head was in charge of religion, ceremonies and charities. இதுக்கெலாம் வந்து சார்ஜஸாக இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் he was the judge of canon law and censor of public morals. சமூக சட்டத்திட்டங்கள், பொது ஒழுக்க நடைமுறைகள் இதெல்லாம் வந்து நெறிப்படுத்துறதுக்கு இவர் வந்து நீதிபதியாக இருந்திருக்கார். he was the judge of canon law and censor of public morals அப்படின்னா சமூக திட்டங்கள், பொது ஒழுக்க நடைமுறைகள் இதெல்லாம் வந்து நெறிப்படுத்துறதுக்கு இவர் வந்து நீதிபதியாக இருந்திருக்காரு. அடுத்தது நியாயாதீஷ் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிவில் அண்ட் மிலிட்ரி ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் சௌரி நௌபத் ஆர் கமாண்டர் இன் சீஃப் ஆர் சேனாதிபதி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் ஆர்மி. அண்ட் ஆர்மியோட டிசிப்ளின், அதுக்கப்புறம் ரெக்யர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுறது வந்து இவரோட வேலையாக இருந்திருக்கு. With the exception of Nyadhish and Pandit Rao, all other ministers were to command armies and lead expeditions. ஸோ நியாயாதீஷும் பண்டிட் இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லா அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா இராணுவத்தை வந்து வழி நடத்துறதுக்கு தலைமை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பயணங்களை வந்து மேற்கொள்கிறதுக்கும் தலைமை எடுத்திருக்காங்க. ஸோ 2 பேரை தவிர யார் நியாயாதீஷ் பண்டிட் ராவை தவிர எல்லா மினிஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஆர்மிஸை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க, இராணுவத்தை வந்து வழி நடத்துகிறாங்க, தலைமை ஏற்கிறாங்க, அவங்கள வந்து எக்ஸ்பெடிஷன் பண்ணுறதுக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல் த ராயல் லெட்டர்ஸ், சார்ட்டர்ஸ் அண்ட் ட்ரீட்டர்ஸ் had to get the seal of king and the Peshwa and the endorsement of the 4 ministers other than the தண்ட்யாக்ஷா, நியாயாதீஷா அண்ட் சேனாதிபதி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராயல் லெட்டர்ஸ், அரசு கடிதங்கள், ஆவணங்கள், ஒப்பந்தங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிங்கோட சீல் வந்துருந்துருக்கணும், கிங்கு பேஷ்வா சீல். அது மட்டும் இல்லாமல் 4 மினிஸ்டர்ஸோட என்டோர்ஸ்மெண்ட்டும் இருக்கணும். யாரை தவிர அப்படின்னா இந்த தனதாக்ஷா, நியாயாதீஷா, சேனாபதி தவிர மற்ற 4 மினிஸ்டர்ஸோட என்டோர்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அண்டர் த சார்ஜஸ் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ அமைச்சர்கள் கீழே பார்த்திங்கன்னா 18 அரசு துறைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் பற்றி பார்ப்போம். For the sake of the administration convenience, Shivaji divided the kingdom into 4 provinces, each under a viceroy. ஸோ சிவாஜி வந்து 4 கிங்டம் வந்து 4 ப்ராவின்சஸாக பிரிக்கிறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா வைஸ்ராய் வந்து போட்டிருக்காரு. ஒவ்வொரு வைஸ்ராய் கீழும் ஒரு ப்ராவின்சஸ். இந்த ப்ராவின்சஸ் வந்து ப்ரான்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க, நம்பர் ஆஃப் ப்ரான்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஜாகீரை வந்து டோட்டலாக அபேண்டன் பண்ணியிருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஜாகீர் லேண்டு கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா ஆஃபீஸருக்கும் வந்து கேஷாகவே பே பண்ணியிருக்கார். ஈவன் வென் த ரெவென்யூ ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் வேர் அசைன் டு எனி அஃபிஷியல், ஹிஸ் ஒன்லி லிங்க் வாஸ் வித் த இன்கம் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரெவென்யூ பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு பிளேஸில் வந்து அசைன் பண்ணியிருந்தாலும் இன்கம் வந்து ஒரே வழி வந்து அவருக்கு இன்கம் வர்றது வந்து அவர் ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி ஹேட் நோ கண்ட்ரோல் ஓவர் த பீப்புள் அசோசியேட்டட் வித் இட். ஸோ அது அசோசியேட் ஆகிற பீப்புளுக்கு இவருக்கு வந்து எந்த கண்ட்ரோலும் பண்ணல. நோ ஆஃபீஸ் வாஸ் டு பி ஹெரிடேட்டரி, எந்த ஒரு ஹெரிடேட்டரியும் கிடையாது. அப்பாவுக்கு பின் பையன், பையனுக்கு பின் அவரோட பையன், தாத்தாக்கு பின் பேரன். ஸோ இந்த மாதிரி ஹெரிடேட்டரிலாம் அவர் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஃபோர்ட்டு தான் பார்த்திங்கன்னா நர்வ் சென்டர் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிராந்தாக இருக்குது. கோட்டைகளில் தான் வந்து பிராந்தோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்திருக்கு. த லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, வில்லேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் விச் த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவைல்டு. ஸோ எல்லா வில்லேஜில் தான் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இருந்திருக்கு. ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்ப்போம். ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், சிவாஜியோட ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா நியாயமானதாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வணிகர்களுக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாகவும், கல்டிவேட்டர்ஸ்க்குனா உற்பத்தியாளர்களுக்கு வந்து சாதகமாகவும் இருந்திருக்கு. அவரோட நிர்வாகம் வந்து நியாயமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்டை வந்து கரெக்டாக வந்து சர்வே பண்ணுறாங்க, அசஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா 30% வந்து கிராஸ் ப்ரொடியூஸில் வந்து 30% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கேஷாவோ இல்லை கைண்டாவோ வந்து கொடுக்கலாம் அப்படின்னு, பணமாகவோ பொருளாவோ கொடுக்கலாம், பணமாகவோ இல்லை பொருளாகவும் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த 30% வந்து என்ன பண்ணுறாங்க, 40% வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் மணி
பெய்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. ஒரு வேளை வந்து ஃபெமைன் பஞ்சம் காலத்தில் அப்படி இருந்துச்சுன்னா, பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அட்வான்ஸாக வந்து மணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தானியங்கள் கிரெயின்ஸ் வந்து கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் வேர் டு பி பெய்ட் பேக் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் லேட்டர். சரி, அவங்க வந்து கொடுக்குறாங்க, சும்மா கொடுக்கல, நீங்கள் பின்னால் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து அதை திருப்பி கொடுத்துடணும். லிபரல் லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு? பீசன்ஸ்க்கு, விவசாயிங்களுக்கு, எதுக்கு? கேட்டல் சீட்ஸ் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. Chowth and Sardeshmukhi. As a revenue collected from the state was insufficient to meet its requirements, Shivaji collected 2 taxes, Chowth and Sardeshmukhi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்டுக்கு வந்த வருவாய் வந்து அவருக்கு வந்து பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 2 டேக்ஸ் போடுறார். அது என்ன அப்படின்னா Chowth and Sardeshmukhi. அதாவது அரசு வசூலிக்கும் வருவாய் வந்து தேவைக்கு வந்து போதுமானதாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, 2 டேக்ஸ், அடிஷ்னல் டேக்ஸ் வந்து போடுறாரு. Chowth, Sardeshmukhi. அட்ஜாயினிங் டெரிட்டரிஸ் இருப்பாங்க இல்லையா, மொகல் ப்ராவின்சஸ் அண்ட் த டெரிட்டரிஸ் ஆஃப் சுல்தான் பிஜாப்பூர், இவங்களுக்குலாம் வந்து போடுறாரு. சவுத் அப்படின்றது 1/4 ஆஃப் ரெவென்யூ. நம்ம மராத்தாஸ் வந்து எந்த இடத்த வந்து கான்குயர் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்த வந்து மராத்தியர்கள் வந்து கைப்பற்ற மாவட்டத்தில் வருவாயிலேருந்து இப்போ சூரட்டை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து 1/4 வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஆனுவல் ட்ரிபியூட்டாக கொடுக்கணும். 1/4 அப்படின்னா 25% வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். Sardeshmukhi was additional 10% of the revenue which Shivaji collected by virtue of his position as Sardeshmukhi. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து 10% வந்து வாங்குறாரு. எதுக்காக அப்படின்னா சர்தேஷ்முகி அப்படின்ற தகுதி காரணமாக வந்து இந்த கூடுதலாக வந்து 10% வரி வந்து வாங்குறாரு. சர்தேஷ்முகி superior head of many தேஷாய்ஸ் ஆர் தேஷ்முக்ஸ். ஸோ தேஷாய்ஸ் ஆர் தேஷ்முக்ஸ்க்கு சர்தேஷ்முகி தான் superior head-ஆக இருக்காங்க. சிவாஜி கிளைம்ட் that he was a hereditary சர்தேஷ்முக் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ மரபு வழியாக வந்து தனது நாட்டோட சர்தேஷ்முக்காக வந்து சிவாஜி வந்து இருந்திருக்காரு. சிவாஜி கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சிவாஜி வந்து 2 டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, சவுத் அண்ட் சர்தேஷ்முகி. இதுவும் கரெக்டு தான். சவுத் அப்படின்றது 1/4 ஆஃப் த ரெவென்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கான்கேட் பை த மராத்தாஸ். Sardeshmukhi was an additional 10% of the revenue that Shivaji collected by virtue of his position of Sardeshmukhi. ஸோ இதுவும் கரெக்ட் தான். சிவாஜி claimed that he was the hereditary Sardeshmukh of this country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 தான் கரெக்ட். மிலிட்ரி ஆர்கனைசேஷன் பற்றி பார்ப்போம். சிவாஜியோட மிலிட்ரி ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி வந்து உருவாக்குறாரு. ஜாகீஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற, ஜாகீஸ் கொடுக்க இவர் வந்து அபேண்டன் பண்ணார், கேஷாக தான் பே பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹெரிடிட்ரி அப்பாயின்மெண்ட்ஸும் கிடையாது, அப்பாவுக்கு பின் மகன் அந்த மாதிரி ஹெரிடிட்ரியாக வர்றது கிடையாது. கோட்ரஸ் வந்து சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே ரெகுலர் சேலரிஸ் கொடுத்துருக்காங்க. 4 டிவிஷனாக மிலிட்ரி வந்து பிரிக்கிறாங்க, இன்ஃபேன்ட், கேவலரி, எலிஃபென்ட், கிராப்ஸ், ஆர்டிலரி அப்படின்னு. சோல்ஜர்ஸ் வந்து கொரில்லா மெத்தடில் வந்து நல்லா வந்து ட்ரெயின் ஆகியிருந்தாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேர்லேயும் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. பழைய முறைப்படியும் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இன்ஃபேன்ட்ரி வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, ரெஜிமெண்ட்ஸ், பிரிகேட்ஸ் அப்படின்னு. இதில் ஸ்மாலஸ்ட் யூனிட் வித் 9 சோல்ஜர்ஸ் வந்து யார் ஹெட் பண்ணுறாங்க அப்படின்னா நாயக் கார்ப்ரல் அப்படின்றவங்க ஹெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈச் யூனிட் வித் 25 ஹார்ஸ்மென் வர் பிளேஸ்ட் அண்டர் 1 ஹாவில்தார் ஈக்குவல் டு த ரேங்க் ஆஃப் சர்ஜென்ட். Over 5 havildars were placed under 1 jamaldar and over 10 jamaldar under 1 hazari அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹவில்தார் தலைமையில் 25 ஹார்ஸ்மெனும், அதுக்கப்புறம் 1 ஜமால்தார் கீழே 5 ஹவில்தாரும், 1 ஹசாரி கீழே 10 ஜமால்தாரும் இருந்திருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க, ஸோ ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாரி நௌபத் வாஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் கல்வரி. குதிரைப்படைக்கு இவர் தான் வந்து சுப்ரீம் கமாண்டராக இருக்கார். யார்? சாரி நௌபத் அப்படின்றவங்க. கேவலரி குதிரைப்படை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க, பாகீர், ஷைலேதாஸ் அப்படின்னு. பாகீர் அப்படின்னா பார்த்திங்கன்னா அரசு மூலமாகவே குதிரைகள் வந்து வழங்கப்பட்ட படை வீரர்கள் தான் பாகீர் அப்படின்னு சொல்லுவோம். சைலேதாஸ் அப்படின்றவங்க அவங்களே வந்து குதிரைகள் வந்து ஏற்பாடு செஞ்சுக்கணும், கூலிக்கு வேலை செய்யும் வீரர்களாக தான் இருந்திருக்காங்க அந்த ஷைலேதாஸ் அப்படின்னு. தேர் வேர் வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் ஃபாரியர்ஸ் டூ. அதாவது இதை தவிர பார்த்திங்கன்னா நீர் எடுத்து செல்லும் குதிரை வீரர்களும் இருந்திருக்காங்க, குதிரைக்கு லாடம் கட்டுறவங்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகீர் அப்படின்னா சோல்ஜர்ஸ் ஹூஸ் ஹார்ஸ் வேர் கிவன் பை த ஸ்டேட். ஸ்டேட்டே வந்து அரசே வந்து படை வீரர்களுக்கு வந்து குதிரை வந்து வாங்கியிருப்பாங்க. ஷைலேதாஸ் அப்படின்னா
மெர்சன்சரி ஹார்ஸ்மேன் ஹூ ஹேட் டு ஃபைண்ட் தேர் ஓன் ஹார்ஸ். தாங்களாகவே வந்து குதிரைகளை வந்து ஏற்பாடு செஞ்சு கூலிக்கு வந்து வேலை செய்யும் வீரர்களை தான் ஷைலேதாஸ் அப்படின்னு சொல்கிறோம். In the military organization of Shivaji, the smallest unit was headed by Nayak. Who was Bagir in the Maratha army? Maratha armyல இந்த பாகிர் யாரிடம் அப்படின்னா cavalry. ஸோ cavalryனா குதிரைப்படை. Which of the statement is incorrect அப்படின்னு கேட்குறாங்க. நாயக் was the supreme commander of the cavalry. கரெக்ட். cavalry வந்து நாயக் வந்து சுப்ரீம் கமாண்டர் கிடையாது. சாரி நௌபத் தான் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த கேல்வரி. ஸோ கேவலரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, பாகிர் ஷைலதாஸ் அப்படின்னு. ஸோ அதுவும் கரெக்டு தான். பாகிர் அப்படின்னா அரசே வந்து குதிரை வழங்குறது. ஷைலதாஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து அவங்களாவே குதிரை வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிறது. ஸோ எது தப்பு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஸோ சாரி நௌபத் வாஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த கேவலரி. ஸோ ஜஸ்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் ஆஃப் அ ருடிமெண்ட்ரி நேச்சர். அடிப்படையாக தான் இருந்துச்சு, ரொம்ப வந்து டீப்பெல்லாம் போகாமல் பேசிக்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெகுலர் கோர்ட்ஸ் ரெகுலர் ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பஞ்சாயத்து ஃபங்க்ஷன் இந்த வில்லேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The system of ordeals was common. Criminal case was tried by Patels. Criminal case வந்து பட்டேல்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்பீல் மேல்முறையீடு பண்ணணும், கிரிமினல் கேஸ் சிவில் கேஸில் பண்ணணும்னா அது யார் ஹியர் பண்ணுறாங்க அப்படின்னா நியாயாதீஷ் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹியர் பண்ணுறாங்க வித் த கைடன்ஸ் ஆஃப் ஸ்மிருதிஸ் பார்த்துருப்போம் இல்லையா. நியாய ஸ்மிருதிஸ், பிரஹச ஸ்மிருதிஸ் இதெல்லாம் வந்து குப்தா பீரியடில் பார்த்துருப்போம். ஸ்மிருதிஸை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்மிருதிஸை வந்து கைடன்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஹசீர் மஜ்லிம் வாஸ் த ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீலோ ஹசீர் மஜ்லிம் அப்படின்றது தான் இவங்களுக்கு வந்து ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீலாக இருக்குது. Which of the following statement are incorrect about the Maratha judicial administration? Criminal case were tried by Patel, so correct. Appeal in both civil and criminal cases were heard by Nyadish chief with the guidance of Smrtis. இதுவும் கரெக்ட் தான். ஹசீர் மஜ்லிம் வாஸ் த ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ இதுவும் கரெக்ட் தான். எது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே இன்கரெக்ட் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டி நன் ஆஃப் த அபோவ். ஸோ ஒரு கொஷின் பார்ப்போம். Afzal Khan was appointed the governor of Deccan in 1660 with the main purpose of crushing சிவாஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஆஃப் டெக்கானா வந்து இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து தப்பு. சுல்தான் ஆஃப் பீஜாப்பூர் தான் பார்த்திங்கன்னா இவரை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் டெக்கான் கிடையாது. 1672 மராத்தாஸ் வந்து சவுத் ஆர் 1/4 ஆஃப் த ரெவென்யூ அஸ் அன் ஆனுவல் ட்ரிபியூட் ஆன் சூரத் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிவாஜி வாஸ் ஹியூமன் அண்ட் பெனிஃபிட் டு த கல்டிவேட்டர். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ நியாயமாகவும் இருந்துச்சு, கல்டிவேட்டர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதுவும் கரெக்டு தான். சர்தேஷ் முகி வாஸ் அன் அடிஷ்னல் 15% ஆஃப் த ரெவென்யூ தட் சிவாஜி கலெக்டட். ஸோ 15% கிடையாது, 10%. ஸோ இது பார்த்திங்கன்னா தப்பு. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 2 and 3 ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேஷ்வாஸை பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.